அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாய நமக. பாலா சதகம் 16ஆம் பாடல். பரமேஸ்வரி பரம கல்யாணி பயநாசினி பக்த சகி பண்டாசுரனுக்கே பயத்தை ஏற்படுத்திய பாலா புண்ணிய சரிதா புவன மாதா உன் எழில் கோலம் காண தேவர்கள் மூவர்கள் தவம் கிடக்க என் மனக்கோவிலில் தானாக தோன்றிய தயாபரியே. பாடலின் பொருள்: பரமேஸ்வரி, பரமனின் சக்தியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியே, பரம கல்யாணி, மங்களங்கள் அனைத்திற்கும் மங்களமானவளே. மங்களமல்லாதவற்றை அம்பிகை தொடும்போது அது மங்களம் ஆகிவிடுகிறது. எடுத்துக்காட்டு: சிவபெருமான் அமங்கலமான அந்த விஷத்தை குடிக்கும்போது பர்வதா தேவியின் கரம் பட்டவுடனே அந்த விஷம் அமிர்தமாய் மாறி சிவபெருமானுக்கு ஒரு நீலகண்டன் என்ற திருநாமத்தையும் கொடுத்து சிவனுக்கு விஷமானது பெருமையை சேர்க்கின்ற ஒரு அணிகலனாகவே மாறிப்போனது. பயநாசினி, அடியார்கள் தாயை வழிபாடு செய்யும்போது அவர்களின் மனதில் இருக்கக்கூடிய பயம் எனும் பிசாசு தானாகவே ஓடிப்போய் விடுகிறது. வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் ஏற்பட்டு அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழத் துவங்குகிறார்கள். இதுவே அன்றாட உண்மையாகும். அதனால் அம்பிகைக்கு பயநாசினி. பக்த சகி, பக்த சகி என்பது பக்தர்களுக்கு தோழியை போல் இருந்து நல்ல அறிவுரைகளை சொல்லி வழி நடத்தும் தாயும் பாலாம்பிகை ஆகிறாள். பக்த சகி, பக்தர்களுக்கு தோழி. பயநாசினி, பக்த சகி, இது இரண்டுமே அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் எந்த காலத்திலுமே பொருந்தக்கூடிய திருநாமங்களாக இருக்கிறது. அரக்கர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள தேவர்கள் யாவரும் போற்றியது இந்த பாலாம்பிகையே. அதேபோல இந்த காலத்திலும் மக்கள் தங்கள் துயரத்திலிருந்து மீள்வதற்காக அம்பிகை பாலையே தான் துதித்து கொண்டு இருக்கிறார்கள். பண்டாசுரனுக்கே பயத்தை ஏற்படுத்திய பாலா புண்ணிய சரிதா, அதாவது பண்டாசுரனின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அரக்கர்கள் சூழ்ந்து நிற்கும் போது திரிபுர சுந்தரியின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினாள் பாலாம்பிகை. அந்த பாலாம்பிகையும் திரிபுர சுந்தரியும் வேறு கிடையாது, இருவரும் ஒன்றே என்பதே உண்மை. அப்பேற்பட்ட அந்த பாலாவை பார்த்த மாத்திரத்திலே பண்டாசுரனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டதாம். ஆனாலும் கர்வத்தால் அவனுக்கு பயமின்மையும் ஏற்பட்டதாம். இந்த சிறு பிள்ளையா இந்த அரக்கர்களை அடிக்கப் போகிறாள் என்று ஏளனமாக பார்த்தவன் அடுத்த சில நொடிகளிலேயே தான் தோற்று போய் விடுவோமோ என்று பயந்து நடுங்கவும் ஆரம்பித்து விட்டான். காரணம், அந்த பாலாம்பிகையே அந்த அரக்கர்களை சம்ஹாரம் செய்து விட்டாள். அதனால் புண்ணிய சரித்தை ஆகிறாள். அதாவது புண்ணிய சரித்தத்திற்கு பேர் போனவள். அதாவது அம்பிகையுடைய சரித்தம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. படித்து கொண்டே இருக்கலாம், அது முடிக்கவே முடியாது. ஏனென்றால் யுகங்கள் தோறும் காலங்கள் தோறும் தேவியின் அவதாரங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏற்படுத்தக்கூடிய அந்த அரக்கர்களையும் அரக்கர்களின் விளைவுகளையும் அம்பிகையே தானே முன்வந்து தடுத்து நிறுத்தி மக்களை காக்க அவதாரம் செய்து கொண்டே இருக்கிறாள் என்பதால் அன்னையின் கவிதையும் கதைகளுமானது அவைகளுக்கு ஒரு முடிவே கிடையாது. புண்ணிய சரிதா. அது மட்டுமல்லாமல் அந்த சரிதத்தை நாம் பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ அதுவே மிகப்பெரிய புண்ணியமாய் நின்று நம் வாழ்க்கையை விழாமல் காக்கிறது. புவனமாதா உன் எழில் கோலம் காண தேவர்கள் மூவர்கள் தவம் கிடக்க என் மனக்கோவிலை தானாக தோன்றிய தயாபரியே. புவனமாதா, இந்த பூ உலகங்கள் அனைத்திற்கும் மாதாவாக இருக்கக்கூடியவளே, உன் எழில் கோலம் காண, அதாவது அன்னையின் எழில் கோலத்தை காண யார் தவம் இருக்கிறார்கள் என்றால் தேவர்களும் முனிவர்களும். இன்னொரு குறிப்பு என்னவென்றால், எப்படி இந்த பூமியில் நீர், மண், மரங்கள் இது போன்ற வனங்கள் இருக்கின்றனவோ அதுபோல அனைத்து உலகங்களிலும் இருக்காது. இந்த மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியே தவம் செய்வதற்குரிய ஒரு பூமியாகும். அதனால்தான் இதை கர்ம பூமி என்று சொல்லுவார்கள். இப்பேற்பட்ட இந்த பூமியில் பிறந்தால் தவம் செய்ய முடியும் என்பதற்காகவே தேவர்கள் அனைவரும் இங்கே மனிதர்களாக பிறந்ததும் உண்டு என்று புராணங்கள் பகர்கின்றது. அதே போலவே தெய்வங்களும் இங்கே மனிதர்களாக பிறக்கிறது, தேவர்களும் இங்கே மனிதர்களாக பிறக்கிறார்கள். அம்பிகை பராசக்தி சிவபூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை காட்டவும் அம்பிகை சில சமயங்களில் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தும் காட்டிய இடம் இந்த பூமியாகும். அப்பேற்பட்ட பூமியிலே தவம் என்பதே அறியாத மூடனாகிய எனக்கும் மனக்கோவிலிலே நின்று காட்சி கொடுக்கின்ற காரிகையே என்று கவிஞர் கூறுகிறார். அம்பிகையின் பாதம் எப்பொழுதும் மிளிரிக் கொண்டே இருக்குமாம். ஏனென்றால் தேவர்களின்
தலையானது அன்னையின் பாதத்தில் பட்டு பட்டு எழுமாம். அப்படி படும்போது அந்த தேவர்களின் கிரீடமானது ஜொலிக்கும் போது அன்னையின் பாதம் ஜொலித்து கொண்டே இருக்கின்றதாம். அதனால் அப்பேற்பட்ட அந்த தேவியானவள், நான் அழைக்காமலே எனக்கு தவம் ஏதும் சிறிதும் இல்லாத எனக்கும் காட்சி கொடுக்கிறாள். மணக்கோவிலில் நிலையாக தேவியாக நின்று காட்சி கொடுக்கிறாளே, அன்னையின் கருணையை என் சொல்லுவேன் என்று இந்த பாட்டு தொடர்கிறது. தானாக தோன்றிய தயாபரியே, என் மணக்கோவிலில் தானாக தோன்றிய தயாபரியே. அப்பேற்பட்ட நீசனாகிய என்னையும் ஒரு ஆளாக்கி என் மனதையும் ஒரு கோவிலாய் கொண்டு அந்த மனதிலும் எழுந்து நின்றாடுகின்ற தயாபரியே, தயைக்கெல்லாம் தாயாய் இருக்கக்கூடியவளே, என் தாயே பாலாம்பிகே என்று தொடர்கிறார் கவிஞர். நன்றி, வணக்கம்.